குடியரசு தினத்தன்று டெல்லியில் ஓடும் காரில் 26 வயது இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு தின அணிவகுப்பு ஞாயிறன்று டெல்லி ராஜபாதையில் நடந்தது. இதையொட்டி 25,000க்கும் மேற்பட்ட போலீசார் மத்திய டெல்லியில் குடியரசு தின விழா பாதுகாப்பு பணிக்கு சென்றுவிட்ட நிலையில் கிழக்கு டெல்லியில் 26 வயது இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். தொழிற்சாலையில் வேலை வாங்கி தருவதாக ஆண் நண்பர் கூறியதை நம்பி அவருடன் சென்ற அந்த இளம்பெண் ஓடும் காரிலேயே பலாத்காரம் செய்யப்பட்டார். பிறகு காரிலிருந்து தூக்கி வீசப்பட்ட அந்த இளம்பெண் ஆனந்த் விகார் பஸ் முனையம் அருகில் கதறி எழுதபடி நின்றிருந்தார். அவரை போலீசார் மீட்டு லால் பகதூர் சாஸ்திரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை நடத்திய போது கற்பழிக்கப்பட்டிருப்பது உறுதியானது. அதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பெண்ணின் நண்பர் உள்ளிட்ட 3 ஆசாமிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். குடியரசு தினத்தையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தும் ஓடும் காரில் கற்பழிப்பு நடந்திருப்பது டெல்லி வாசிகள் மத்தியில் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது.